ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி அம்மா ஐஸ் பிரியாணி வச்சுருக்காங்க. என்னம்மா இன்றைக்கி ஐஸ் பிரியாணின்னு சொல்லி கேட்டதுக்கு, 2 நாளாக சாப்பாடு மிஞ்சிருச்சுல்லடா, அதுக்கு இவ்வளோ தூரம் காசு போட்டு அரிசி வாங்கி கீழே போட முடியுமாடா, அதனால் இன்றைக்கி பழைய சோறு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா அப்படின்னு சொல்லி சொன்னேன். பின்னாடி லைட்டு மினுக்கு மினுக்கு எரியுதும்மா, பல்பை மாற்ற வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, நீ வரும்போது ஒரு பல்பு மட்டும் வாங்கிட்டு வந்துடுறா அப்படின்னாங்க. இப்போ நான் விரவி நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு, ஒன்றும் வேற வேண்டாம், நானே என் பிள்ளைக்கு நான் விரவி தருவேன் அப்படின்னாங்க. உங்கள்கிட்ட பதில் பேச முடியாதுன்னு சொல்லி அவங்களே விரவுன்னு விரவி கொடுத்துட்டுனாங்க. இல்லை, என் கையால் உனக்கு விரைவு கொடுத்தாதான்டா எனக்கு அதில் ஒரு திருப்தி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் ஒன்றுமே பேசலை. அதுக்கப்புறம் அவங்க மையான்னு அப்படி பிணைஞ்சி அப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னு பாருங்களேன். அப்படி ஒன்று போல் விரவி கொடுத்துருந்தாங்க. தொட்டுக்கூட என்னம்மா வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, கத்திரிக்காய் கூட்டுதாண்டா உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல அப்படின்னு எண்ணெயாக ஒரு பக்கம் இருந்துச்சு, அது ஃபுல்லாக எனக்கு வச்சாங்க. அதுக்கப்புறம் மாங்காய் ஊறுகாய் வச்சுருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்ன தான் நம்ம வீட்டில் மூஞ்சி தூக்கிட்டு இருந்தாலுமே அவங்களுக்கு நம்மளுக்காண்டி அவங்க பார்த்து பார்த்து செய்கிறாங்க. நம்ம தான் அவங்கள புரிஞ்சுக்கிட மாட்டேங்கிறோம். ஒரு சில விஷயங்களில் மூஞ்சி திருப்பிக்கிட்டு இருந்துக்கிறோம். இருக்கிற வரைக்கும் எல்லாருமே சந்தோஷமாக இருந்துட்டு போகணும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். எப்போவுமே தாய் பாசம் திறந்தது தான் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.